It's that super flow, no, she must flow. Yeah, 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 yeah. It's that super flow. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான். அந்த அப்ளிகேஷன் ரிங்டோன் கட்டர். உங்களுக்கு தேவையான ரிங்டோன்ஸை நீங்களே எப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாட்டு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதில் இருக்க குறிப்பிட்ட லைனை மட்டும் நம்ம கட் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுவோம். நெட்லலாம் சர்ச் பண்ணி பார்ப்போம், சில லைன் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு சில அந்த வரிகள் ரிங்டோனாக இருக்காது. இல்லைன்னா அப்படி இருந்துச்சுன்னா அது நிறைய வரிகள் அதுக்கு முன்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த வரிகள், எந்த லைன், எந்த மியூசிக் தேவையோ அதை நீங்களே எப்படி கட் பண்ணிக்கலாம் ஒரு சாங்கில் இருந்து, அப்படின்றது தான் இந்த டாபிக். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த நோட்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம வீடியோஸில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு MP3 கட்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இல்லை 1 2 3 4 4வது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்காக காமிக்கிறேன். இதான் அந்த அப்ளிகேஷன். இதை பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் டவுன்லோட்ஸ், 10 மில்லியன் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. 4.2 ரேட்டிங் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துக்குங்க, ரீட் பண்ணியும் பார்த்துக்குங்க. இதோட சைஸை பற்றி போடல. 3.10 வெர்ஷன், 2018 தான், இந்த வருஷம் தான். இந்த அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லாயிருக்கு. ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.2 ஸ்டார். வாங்க இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்ப்போம். டேட்டா ஆஃப் பண்ணிடுறான். இப்போ உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ இதுக்கு மேலே இருக்க அந்த பட்டனை, இதுக்கு மேலே இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேலரி, இன்டர்னல் ஸ்டோரேஜ், SD கார்டுக்குள்ளே இருக்குது, எங்கெங்கெல்லாம் மியூசிக் இருக்கோ அந்த மியூசிக் எல்லாமே லைனாக வந்துடும். என்கிட்ட மூவி சாங்ஸ், எல்லா சாங்ஸும் இருக்குது. பட் நான் இதை கட் பண்ணி போட்டால் காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். அதனால் நான் இந்த மியூசிக் எடுத்துக்கிறேன். பொறுங்க, லோட் ஆகுது. லோட் ஆகிட்டோம். 56 60 71 லோட் ஆகி முடிய போகுது. 98 லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 23 தான் அந்த பேஸ் சிம்பிள் வருது, சாரி பேஸ் மியூசிக் வருது. பாருங்கள், 22 23 இங்கே மேலே செகண்ட்ஸ் போகுது பார்த்தீங்களா. இப்போ 24 இருக்குது, நல்லா பாருங்கள். இல்லை 23 தான் அந்த பேஸ் மியூசிக் வருது. ஓகே, 23. அதனால் நீங்கள் 23 வெயிட் பண்ண வரும். 23 இப்போ பாஸ் பண்ணியாச்சு. பாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மைக் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதான் கட் பண்ணுறதுக்கு. கட் பண்ணிட்டா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் கலரில் வந்து 23 செகண்ட் இப்போ ஆடாயிருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு ரிங்டோன்னா, ஒரு கால் வந்துச்சுன்னா, கால் வரும்போது ரிங்டோன் வந்து கிட்டத்தட்ட 30 செகண்ட் 28 செகண்ட்குள்ளே தான் வரும். அதனால் நம்ம வந்து நம்மளுக்கு எந்த வரியோ, எந்த சாங்கோ, எந்த மியூசிக்கோ அதை கட் பண்ணணும்னா நம்ம 30 செகண்ட்குள்ளே 28 30 இதுக்குள்ளே தான் நம்ம கட் பண்ணி வைக்கணும். அப்படி ஜாஸ்தியாக கட் பண்ணி வச்சா எதுக்கு,
அது தேவையில்லாது எம்பிஸ் அதிகமாகிட்டு தேவையில்லாது. இப்போ எப்படி நான் இப்போ எதுக்கு வந்து ப்ளே பண்ணிட்டு நான் கரெக்டாக வச்சு கட் பண்ணுறேன், இல்லை நீங்கள் கேட்கலாம் ஃபார்வர்ட் பண்ணி அப்படியே நீங்கள் கட் பண்ணலாம்ல அப்படின்னு. இது வந்து இந்த சாங் ஓகே, பட் ஹை குவாலிட்டி, அதாவது 128 கிலோபைட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது சரியா எனக்கு தெரில. அது எப்படியே சொல்லுவாங்க, அந்த பைரேட் பைரேட், அந்த MP3யோட பைரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக ஹை குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி ஃபார்வர்ட் பண்ணும்போது நீங்கள் வரியை செலக்ட் பண்ணும்போது இதில் செலக்ட் பண்ணும்போது கரெக்டாக வருது. பட் உங்களுக்கு நீங்கள் கட் பண்ணி சேவ் பண்ணும்போது அது வேறு லைனாக இருக்குது, வேறு மியூசிக்காக இருக்குது, பிரேக் ஆகிடுது அந்த சாங். அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக ப்ளே பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிள் தான் அது. இப்போ 23 செகண்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் ப்ளே பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 33 10 செகண்ட் ஓடி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 43 20 செகண்ட் ஓடி இருக்கு. இப்போ மறுபடியும் ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 53. இப்போ 23 53 இந்த ரெட் கலர் சிம்பிள் வருது. இப்போ வந்துட்டு இதாச்சு பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர், இந்த 53ன்றது வந்து ரெட் கலரில் வந்துட்டு இப்போ ஆச்சுலாம். அப்போ அந்த 53 செகண்ட் தான் நம்ம கட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணது வந்து க்ரீன் சிம்பிள் போட்டிருப்பாங்க. 23 இந்த 23 செகண்ட் அந்த செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணும்போது க்ரீன் கலரில் வந்துட்டு இப்போ பிளாக் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த 53 செகண்ட் வந்து ரெட் கலரில் வந்துட்டு இப்போ ஆஃப் ஆகிருக்கு. இதான் இப்போ வந்து நம்ம கட் பண்ணதை ப்ளே பண்ணுவோம். கரெக்டாக அந்த பேஸ் வருது பார்த்தீங்களா, இன்னொரு தடவை ப்ளே பண்ணுவோம். கரெக்டாக வருது. ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஆப்பு. அப்படி எனக்கு இது ஓகே அப்படின்னா நீங்கள் இல்லை ஒரு செகண்ட் வந்து நம்ம முன்னாடி வைக்கிற மாதிரி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த க்ரீன் கலர் சிம்பிளை வந்து இப்படி வச்சிங்கன்னா 22 ஆயிடுச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்களா, இந்த பேஸுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் முன்னாடி தள்ளி போயிடுச்சு. அதனால் 23 தான் கரெக்டு. 28ன்னு சொன்னீங்க, இப்போ 30 வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி குறைக்கணும்னா 30 வந்து மேக்ஸிமம் வச்சுக்கலாம். அப்படி குறைக்கணும்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ 2 செகண்ட் நம்ம குறைக்கணும். 53லேருந்து 52 51. இப்போ பாருங்கள், குறைக்கணும்னாலும் குறைச்சிக்கலாம், நம்ம கூட்டுறதுனாலும் கூட்டிக்கலாம். இங்கே அதே தான், ஸ்டார்ட் பாயிண்ட்லேயே அதே தான். நீங்கள் செகண்ட்ஸ் குறைக்கணும்னாலும் குறைச்சிக்கலாம், கூட்டுறதுனாலும் கூட்டிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணால் இந்த உங்கள் ரிங்டோன். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் கட். இப்போ இங்கே 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரீசெட் கட்டு, ப்ளே கட், ஸ்டார்ட் கட். ப்ளே கட் தான் நம்ம யூஸ் பண்ணி கட் பண்ணால் ப்ளே பண்ணி பார்த்தோம்னா, இப்போ இந்த கட்டிங் வேணாம் அப்படின்றவங்க ரீசெட் கட் கொடுத்துலாம். இது எனக்கு ஓகே, ஃபினிஷ் ஆகிடுச்சு. எனக்கு அந்த பேஸ்லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் வந்துடுச்சு. இப்போ ஸ்டார்ட் கட் கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா மை டோன், நீங்கள் என்ன சாங்கோ அந்த சாங்குக்கு முன்னாடி மை டோன் ஒன்று ஆட் ஆகிக்கும். நான் இதை கட் பண்ணிட்டு டாட் சாரி, நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா நாட் மை ஒன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். செட்டஸ் டிஃபிகல்ட் டோன் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிங்டோனாக வைக்கணுமா, இல்லை நோட்டிஃபிகேஷனாக வைக்கணுமா, அலாரமாக வைக்கணுமா கேட்கும். ரிங்டோன் வச்சு இப்போ சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ப்ராசஸிங் ஆகுது பாருங்கள், முடிஞ்சிச்சு. வெயிட் பண்ணுங்கள். டன். இப்போ முடிஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம அது ரிங்டோனாகவும் செட் பண்ணியாச்சு. இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் இப்போ ஆட் சாங்கை கொடுத்து இப்போ நாட் மை ஒன் இப்போ அதை கொடுத்துரு. இன்னொரு சாங்கை நீ ஆட் பண்ணுறேன்னா மறுபடியும் நாட் மை இப்போ ஆட் பண்ணுறேன்னா ஆட் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு ரெண்டும் ஜாயிண்டாக வந்துடும். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த லைனில் வேறு சாங்கு வேறு மியூசிக்கை கூட மிக்சிங் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் இந்த இதில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். இப்போ நான் ஆல்ரெடி ரிங்டோனை செட் பண்ணிட்டேன். இருங்க, நான் வெயிட் பண்ணி வேறு மொபைலில் இருந்து நான் என் மொபைலுக்கு கால் பண்ணுறேன். ரிங்டோன் எப்படி வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வேறு மொபைல்லேருந்து நான் எனக்கு கால் பண்ணுறேன். அப்படியே ரிங்டோன் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போய் செட்டிங்ஸில் கூட நம்ம மாற்ற தேவையில்ல. அப்படியே டிஃபிகல்ட் டோன் கொடுத்தா அதுவாக செட் ஆகிக்கும். நம்மளுக்கு தேவையான அந்த பேஸ்லேருந்து கரெக்டாக கட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். நான் இன்னொரு நல்ல உபயோகமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த நோட்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம வீடியோஸில் பார்த்துக்கலாம். It's that super flow, no, she my flow.